Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு மஞ்சூரியன் ரெசிபி பார்க்க போறோம். பொதுவா மஞ்சூரியன் அப்படினாலே நம்ம கடையில தான் போய் வாங்குவோம். அதுவும் சிக்கன் மஞ்சூரியன், மஷ்ரூம் மஞ்சூரியன் இந்த மாதிரியான மஞ்சூரியன் ஐட்டம்ஸ் தான் நம்ம வாங்குவோம். இன்னைக்கு நாம கேரட், கேபேஜ், கேப்சிகம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி இந்த மஞ்சூரியனை செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியாவும் ரொம்ப ஜூஸியாவும் வெஜிடபிள் மஞ்சூரியன் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஜூஸியான மஞ்சூரியன் செய்து எப்படின்னு பார்க்கலாம். வெஜ் மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு முட்டைகோஸ், 1 கப் அளவுக்கு கேரட், குடமிளகாய் பாதி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கோடா மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணையும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம முட்டைகோஸ் ஆட் பண்ணிட்டனால அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் வெஜிடபிள்ஸில் எல்லா பாகத்துலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அதே மாதிரி நம்ம முட்டைகோஸை பொடிச்சு விடும்போது நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா உதிரியாக பொடிச்சு விட்டுக்குங்க. மாவெல்லத்தை ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம். உருண்டையாக உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைஸில் பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரெல்லாம் ஒரு ஷேப் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணாலே போதும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே வெந்து வந்துடும். கடைகளில் போய் அதிக காசு கொடுத்த மஞ்சூரியன் நம்ம வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 4 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லாவே டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ பொரிச்சோம்ல அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 6 பல் அளவுக்கு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. பூண்டோட வாசனை நல்லா வர வரைக்கும் அதை கண்டினியூஸாக வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அது கூட ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. பூண்டை நம்ம தனியாக வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு தனியாக சாப்பிடும்போது தெரியும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணி வதக்குறோம். இஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணும்போது நல்லா மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கண்டினியூஸாக நம்ம வதக்கிட்டு இருந்தால் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துடும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட நல்லா பொடியாக கட் பண்ண 1/2 குடமிளகாயை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். குடமிளகாவை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும் போது நம்ம குடமிளகாயை ஆட் பண்ணிவிட்டு வதக்கணும்னா குடமிளகாய் வெந்து வரக்கும் வெங்காயம் வெந்து வரக்கும் கரெக்டாக இருக்கும். இதையும் கையெடுக்காமல் ஒரு 2 நிமிஷம் போல் கண்டினியூஸாக நம்ம வதக்கிட்டு இருந்தோன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அதே மாதிரி குடமிளகாவும் நல்லாவே வெந்துடும். பாருங்கள், குடமிளகாவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு மிளகுத்தூளை ஆட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ மஞ்சூரியன் டேஸ்ட்டு ரொம்பவும் தூக்கலாக இருக்கும். பெப்பர் ஆட் பண்ணுற வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பெப்பரோட வாசனை வர வரைக்கும் கண்டினியூஸாக அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸு கம்மியாக ஆட் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு சில்லி சாஸ் பிடிக்குன்னா அதையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூடவே ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக குக் பண்ணிட்டு இருந்தோன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயத்தோட சாஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 1/4 கப்பு தண்ணியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய மிக்சரோட சேர்த்து நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சீக்கிரமாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறோம்.
கார்ன்ஃப்ளவர் மிக்சரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் உருண்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்சரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து இந்த உருண்டையில் நல்லா இறங்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண கார்ன்ஃப்ளவர்லாம் நல்லா வற்றி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த மாதிரி மஞ்சூரியனை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். லஞ்சுக்கு வந்து நம்ம நார்மலாக பொரியல் செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மஞ்சூரியனை செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கமகமான ரொம்ப டேஸ்டியான வெஜ் மஞ்சூரியன் ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்பவும் டேஸ்டியான வெஜிடபிள் மஞ்சூரியன் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுட்டோம். இந்த மாதிரி மஞ்சூரியன் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மஞ்சூரியன் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.